Hey guys, what's up and welcome back to my channel Video Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு 31st of December 2023. சோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சோ ஃபேஸ்ல எந்த மேக்கப்பும் போடல and also நான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டியால நீ Dress பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு என்னோட நைட் சூட் தான் போட்டுருக்கேன். and also மைக்கு வந்துட்டு என்னோட இயர்பாட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு ஒழுங்கா கேக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ அப்படியே நம்ம வந்து நியூ இயர் vlogகும் பார்க்கலாம். நாளைக்கும் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க என்ன இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷாட் Video Trends Summer. சூப்பர் டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வந்துட்டு 31st மார்னிங் 6:30 ஆகுது. நான் வந்துட்டு ஒரு 5 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சிட்டேன். ஸோ வெளியில உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வெளியில பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா வந்துட்டு செம்ம ஜில்லுன்னு ஒரு கிளைமேட். டெய்லி மார்னிங் வந்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு வந்துட்டு பால்கனியில் நின்னாதான் வந்துட்டு நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்துற அந்த சவுண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா கேட்கும் இந்த இடத்துல. ஸோ என்னைக்காவது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு அதை கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். மார்னிங் வந்துட்டு நான் ஒரு 5 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சிருப்பேன். கண்டினியூஸாக வீடியோ ஷூட்டிங் எடிட்டிங் பண்ணனால செம்ம டயர்டாக இருக்கேன். இப்பயும் நான் வந்துட்டு உட்காந்து வீடியோ தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூம் வந்து பார்க்கறதுக்கு செம்ம கிளம்ஸியாக தான் இருக்கும். இந்த ஃபுல் வீடியோவில் அப்படி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ எஸ், இது வந்துட்டு நியூ இயர் வீடியோ. அதுதான் நான் வந்துட்டு இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்துட்டேன். இது வந்துட்டு இட்லி மாவு நைட்டு நான் வந்துட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல சூப்பராக சாஃப்டாக பந்து மாதிரி வரும் இட்லி. ஸோ இதுவே நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்துட்டு இட்லி சூப்பராக செய்ய கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட்லி வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. லைக் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது, என் பொண்ணுக்கும் பிடிக்காது. லைக் நல்லா வந்துட்டு சாஃப்டாக ஹோட்டலில் வர இட்லி மாதிரி செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் எல்லார் வீட்லேயுமே அதை செய்ய முடியாது. பிகாஸ் வந்து அதில் ஹோட்டல்ஸ்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடா மாவுலாம் சேர்ப்பாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம சேர்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனாலே நான் வந்துட்டு மேக்ஸிமம் இட்லி வந்து வீட்டில் ட்ரை பண்ண மாட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு அந்த இட்லியோட அந்த ரேஷியோ அண்ட் அந்த பதம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்துட்டு இட்லி தான் போயிட்டு இருக்கு. ஹேம்ஷி வந்து கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டா, மம்மி இட்லி செய்யாதீங்க, போதும் தோசை பண்ணுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற அந்த இட்லிஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு காலையிலே வந்துட்டு இட்லி பண்ணிடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே இது வந்துட்டு குக் ஆகட்டும். இப்போ வந்து சட்னி அரைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே ஹாலில் பார்த்தா ஹேம்ஷியும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 ஹார்ஸ்க்கு டிவி பார்த்துட்டே வந்துட்டு துணி மடிச்சு வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு ½ an hourல முடிக்க வேண்டிய வேலை. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸும் என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் மடிச்சு வச்சுட்டாரு. பிகாஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் ஹேம்ஷி வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் சின்ன சின்ன டவல்ஸ், கர்ச்சீஃப் அதெல்லாம் வந்துட்டு அவள் தான் மடிச்சு வச்சா. நீங்கள் நான் வந்துட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி. இதுல வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னா வேர்க்கடலை, தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி வச்சிருக்கேன், கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சம் உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா திக் பேஸ்டா நான் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்க வேண்டியதா. ஸோ இங்க தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அப்புறம் உளுத்தம் பருப்பு, தென் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. ஸோ இங்க வந்துட்டு சட்னியுமே டைல்யூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நீங்கள் வந்துட்டு இட்லி வந்துட்டு நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இட்லி நல்லா சூப்பராக வந்துருந்தது, நல்லா பந்தாக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இட்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் எனக்குமே வந்துட்டு சாப்பிட பிடிக்காது. நல்லா சாஃப்டாக இருந்தது. இட்லிக்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு இட்லி பொடியும். இது வந்துட்டு நான் வீட்லேயே அரைச்ச இட்லி பொடி தான். ஸோ அதுதான் நாங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் வந்துட்டு எப்பவுமே எப்படி சாப்பிடுவேன்னா இட்லியை வந்து நல்லா இந்த இட்லி பொடியில் முக்கி இட்லியை நல்லா வந்துட்டு பொடியில் டிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா சட்னி வச்சு சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோட பெட்ரூம் செட்டப் காமிக்கிறேன். ஸோ என்னோட பெட்ரூமில் வந்துட்டு நியூ லைட்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி வார்ம் லைட் பிடிக்கும். நல்லா வந்துட்டு டியூப் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வார்ம் லைட்ஸ், ரொம்ப லிமிட்டட் வார்ம் லைட்ஸில் உட்காரது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த லைட்டுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி லைட்ஸில் தான் உட்காந்துட்டு ஹேம்ஷோடெல்லாம் நாங்கள் வந்துட்டு சிட் சாட் பண்ணிகிட்டு இருப்போம்.
இப்போ ஈவினிங்கோட 5 o'clock ஆகுது. நான் வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஏன்னா இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சாதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நைட்டு டின்னருக்கு. ஸோ இது வந்துட்டு ஸ்குவிட் நான் ஆல்ரெடி வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது வந்துட்டு சிக்கன், ஸோ சிக்கன் 65 பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்துட்டு வஞ்சரம் ஃபிஷ், ஸோ அதுவும் நான் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ப்ரான்ஸ் வந்துட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன் ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரான் நான் வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸில் போடுறதுக்காக நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போயிட்டு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நானுமே வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ போதுமான அளவுக்கு அது வந்துட்டு மேரினேட்டும் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேரினேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து வச்சு அரைச்சிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சிட்டு நான் வந்துட்டு இதில் ஃபிஷ்ஷில் வந்து மேரினேட் பண்ணிட்டு ஒரு 3 hours கிட்ட நல்லாவே வந்துட்டு இது மேரினேஷனாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். மீனில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த மசாலாஸ் எல்லாமே இறங்கும். இப்போ வந்துட்டு சிக்கன் 65க்காக நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு சிக்கன் 65 மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி போட்டு பேஸ்ட், தயிர், கொஞ்சம் 1 ஸ்பூன் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது சிக்கன். ஆஸ் வெல் அஸ் வந்து ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு ப்ரானும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். சேம் தவாலே தான் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி. இங்கே வந்துட்டு ஸ்குவிட் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன், கொஞ்சம் வந்துட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஸ்குவிட் குக் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா தண்ணி விடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தவால் எடுத்துட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வித் அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, மசாலா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த குழம்பு மாதிரி அதையும் சேர்த்து நம்ம வந்துட்டு இந்த தவாலை வந்து ஊற்றிடணும். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைட் கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும். செம்ம சூப்பராக இருந்தது. அடுத்ததா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீடியம் சைஸ் 2 வெங்காயம், கொஞ்சம் கேபேஜ், கேப்சிகம், கேரட், அதுக்கப்புறம் இந்த ஆனியன் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கிற அந்த ஆனியன் வந்துட்டு இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரிங்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக வந்து போடுறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக, அதை வந்துட்டு இங்கே மேரினேட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1/2 hour கிட்ட நல்லாவே வந்துட்டு மேரினேட் ஆகிடுச்சு. ப்ரான்ஸை தனியாக ஃப்ரை பண்ணி தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸை சேர்த்துக்க போகிறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா நார்மல் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் சைட் பை சைடு வந்துட்டு இங்கே நான் ப்ரானுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற கேபேஜ் வந்து சேர்த்துக்கிறேன். கேபேஜ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரான் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு, நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நார்மலாகவே கூட நம்ம சைட் டிஷ் அதை வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு கேபேஜும் ஆனியனும் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நான் வந்துட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவுமே எல்லாமே சேர்த்து வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. சேம் தவாலே நான் வந்துட்டு 2 எக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம திருப்பி விடணும். நம்மளுக்கு வந்து ஆம்லேட் தேவை கிடையாது, நார்மலாக நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்ப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த எக்கை வந்து நான் கொண்டு வர போகிறேன். அதுலேயே வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகு அதையுமே நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இந்த எக் பூஜா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்துட்டு எக்கையுமே வந்துட்டு இதில் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்து இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் நான் வந்துட்டு ரைஸ் மட்டும் குக் பண்ணி வச்சு ஆற வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்க்க போகிறேன். ஸோ சேர்த்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கும்னு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுது. ஆக்சுவலி இப்போ நான் வந்துட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டு இருந்தோம் நியூ இயர்க்கு டின்னருக்கு. நார்மலா இந்த மாதிரி நியூ இயர் டைம்ல எல்லாம் வெளில எல்லாம் போறோம் அப்படின்னா அங்கங்க டிராபிக்ல மாட்டி வீட்டுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அதனால நாங்க வந்துட்டு வீட்லயே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்துட்டு டின்னர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்ரி இயர் நாங்க வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ அதே மாதிரிதான் இந்த வாட்டி வந்துட்டு. பட் போன வாட்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் ஓகே தான். லைக் அந்த ஆம்பியன்ஸ் சொல்றேன். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப குவிக்கா கடகடன் லைட் செட்டிங் எல்லாம் பண்ணோம். இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா குவிக்கா தான் பண்ணிருக்கோம். பட் லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னாடி வந்துட்டு ஹேம்ஷி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பா? போன் பார்த்துட்டு இருக்கா ஹேம்ஷி. லெட்ஸ் see இந்த டின்னர் நைட் வந்துட்டு நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், ஸ்டே கனெக்டட். ஸோ டைம் வந்து 9:05 ஆயிடுச்சு. நாங்க டின்னர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Got nothing left to lose.
இந்த வாட்டி வந்துட்டு நிறைய லைட்ஸ்லாம் போடல, ரொம்ப ரொம்ப லிமிட்டட் லைட்ஸாக இருந்தது. அண்ட் அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபுல்லாக அந்த வார்ம் லைட்ஸ் போட்டு. அண்ட் கைஸ் இங்கே டின்னர் வந்துட்டு ரெடியாக இருக்குது. நான் உங்களுக்கு என்னென்னன்றதை காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்துட்டு ஸ்குவிட் வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரையாக வந்துட்டு நான் அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரான் டீப் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே. அண்ட் இங்கே வந்துட்டு சிக்கன் 65, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் இது வந்துட்டு வஞ்சரம் ஃபிஷ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியே டேஸ்ட் இருந்தது. அண்ட் இங்கே வந்துட்டு குக்கும்பர் அண்ட் ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இந்த ஆனியன்ஸை வந்துட்டு ஃபிஷ்ஷோட வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் நான் வந்துட்டு ப்ரானோடவும் வச்சு சாப்பிடுவேன், அது வந்துட்டு ஃப்ரைடாக இருக்கிறனால. ஸோ எஸ், ஓவராலாக எங்களோட டின்னர் செட்டப் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் வந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் போகிறோம், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ பட் நாங்கள் வந்துட்டு எவ்ரி இயர் வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபுல் லைட்ஸ், அதுக்கப்புறமா லைக் லைட்ஸுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் மாதிரியான லைட்ஸாக நான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே லைட் செட்டிங்லாம் பண்ணி டின்னர் பண்ணுறதுலாம் பிடிக்குமான்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பிகாஸ் காலையிலேருந்து வேலை. அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு குக்லாம் பண்ணனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தோம். பட் வேலை எல்லாம் இருந்தனால தூங்க முடியல. as well as வந்துட்டு எனக்கு இன்னைக்கு 2 வீடியோ இருந்தது எடிட் பண்றதுக்கு. அதுக்கே வந்துட்டு பாதி நேரம் எடுத்து போயிடுச்சு. பட் எனிவே ஆன் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:10 ஆகுது. இப்பதான் வந்து நாங்க டின்னர் பண்ண போறோம். அது கூட இப்போ டின்னர் பண்ணுவோமா தெரியல, 9:15 ஆயிடும் நினைக்கிறேன் நாங்க பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கே. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர். எங்க மம்மி இங்க இருக்காங்க, எங்க டாடி வராரு. இந்த லைட்ஸ் all of the nonsense that you put me through. I give it up to you, I do it all for you. Maybe this feeling's overdue. If I'm invited, you wanna hold me close, but I know what you have to. Yeah, yeah, yeah. Why are you hiding? Tell me what must I do? Come to you, come to you. You're mine, mine, mine. ஸோ எஸ் கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கறதுக்கே செம்ம எம்மியாக இருக்குல்ல, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. வேறு ஏதாவது வீடியோவில் நான் உங்களுக்கு ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். கைஸ், இந்த சாங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சாங்கை சூப்பராக வந்துட்டு எடிட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிக்சரைசேஷனுமே கிடையாது. ஆயிடுச்சு. நியூ இயர் கேக் வந்து இங்க ரெடியா இருக்கு கேக் கட்டிங்காக. ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். பட் இந்த கேக்கை பார்த்த உடனே அந்த டயர்ட்னஸ்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு கேண்டில் வச்சு நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டோம். இந்த 2024 வந்துட்டு எல்லாருக்கும் நல்லா அமையணும், எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஊத்தி எங்க அக்கா கொடுக்கணும். டாடி எவ்வளவு பேர் இருக்காங்க பிளீஸ் நம்ம அம்மா குறிச்சி அப்படியே காட்சிகள் வாயிலா பார்க்கலாம். பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. மார்னிங் கைஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ டைம் வந்து 10 o'clock ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே நான் வந்துட்டு ஒரு 6:30 6:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீங்க வந்து 5 o'clock எந்திரிக்கணும்னு நினைச்சேன். நேற்றுக்கு நைட் எல்லாம் கோலம் போட்டுட்டுலாம் படுக்கல. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சீக்கிரமா கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருந்தது, அதையும் வந்து சீக்கிரமா எடிட் பண்ணிடலாம், காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நேற்றுக்கு நைட் தூங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. கீழே எங்க பிளாட்ஸ் கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு நாங்க மொட்டை மாடியில இருந்து பாத்துட்டு இருந்தோம். எங்களை கூப்பிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் நைட், ரொம்ப நாள் ஆச்சு நான் கொஞ்சம் ஹெவியாலாம் சாப்பிட்டு. நேற்றுக்கு சாப்பிட்டனாலே என்னன்னு தெரியல, பயங்கர தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வேண்டாம் நம்ம போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து கொஞ்சம் நேரம் சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் படுத்துட்டோம். நேற்றுக்கு நைட் வந்துட்டு ஒரு மூவி பார்த்தோம், பார்க்கிங். இப்போ ரீசெண்டா வந்திருக்குல்ல அந்த மூவி.
ஸோ நல்லா தான் இருந்தது. லைக் வந்துட்டு ஒரு நியூ இயர் அப்ப இது நாங்க பார்த்தோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லைக் நம்ம வந்துட்டு ஈகோ தூக்கி போட்டுட்டு யூகோ அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 2 ஃபேமிலியோட வீடு காமிப்பாங்க, அப்புறம் 2 கார். இது வச்சுதான் வந்துட்டு ஸ்டோரியே. ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு, கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் நியூ இயர் முடிச்சிட்டோம். தென் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கிராக்கர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க வெளியில. அதெல்லாம் பார்த்துட்டு தென் வீட்டில் வந்து கீழே இறங்கி வந்து கொஞ்ச நேரம் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். செம்ம தூக்கம். காலையில வந்துட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன். முழிப்பு வந்துருச்சு, பட் எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது. அது மாதிரி அந்த ஹெட்ஏக் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். ஸோ ஒரு 6:30 6:45 அந்த மாதிரி டைம் தான் எந்திரிச்சேன். காலையில எந்திரிச்சு ஒரு 2 வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். வந்து 10 o'clock. இதுக்கப்புறம் தான் போய் சமையல் பண்ணணும். நேத்திக்கே சாப்பிட்டது ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மார்னிங் நாங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் ஃபுட் எல்லாம். ஸோ ஜஸ்ட் வந்து கிரீன் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருந்தேன். இதுக்கப்புறம் தான் போயிட்டு குக் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாமி கும்பிடணும். இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நேத்திக்கே எங்க ஸ்பெஷல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு சிம்பிளா தான் பண்ண போறோம். ஸோ ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா காலையில ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போக வேண்டாம், நம்ம ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நேற்று நைட்டு வந்து நாங்க டின்னர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரமும் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு படுத்தேன். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு போய் பார்த்தா அவ்வளோ பாத்திரம் இருக்கு. லைக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லா பாத்திரமும் நேற்றுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுத்து வச்சாரு. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னோன்னே அவர் தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாரு. வந்து பார்த்தா சிங்க் ஃபுல்லா அவ்வளோ பாத்திரம் இருக்கு. இப்போ அதை வேற போயிட்டு தேய்க்கணும். நான் நார்மலா காலையில வந்து இவ்வளோ பாத்திரம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தலை இன்னும் ஜாஸ்தி வலிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தோன்னா இருந்துச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அண்ட் இப்போ என்னோட ரூமோட நிலவரத்தை காமிக்கிறேன். ஸோ கைஸ் பாக்குறதுக்கு இப்போ என்னோட ரூம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு. நேற்றுக்கு வந்து அந்த செட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, ஹால்ல பெட் எல்லாம் போட்டு. ஸோ இந்த சோஃபா தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்க இருக்கு, நைட் போட்ட ட்ரெஸ் அதெல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ண திங்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். நேத்திக்கு வந்து ஹாலை கிளியர் பண்றதுக்காக எல்லா திங்ஸும் கொண்டு வந்து என் ரூம்ல போட்டு விட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் சின்ன வே இருக்கு. இதுக்குள்ளதான் போயிட்டு நான் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அங்க ஒரு சாக் பீஸ்ல டிராயிங் தெரியுதா, அதெல்லாம் ஹேம்ஷிகாவோட லீலைகள். ஸோ எஸ், இப்போதைக்கு ரூம் இப்படிதான் இருக்கு. ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து கிளியர் பண்ணேன். ஹஸ்பண்ட சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட கடகடன்னு போயிட்டு எனக்கு ஹால் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு பெட்ரூம்ல போட்டுருங்க அப்படின்ட்டு. பட் வந்து ஹேம்ஷி வந்து இப்படியே இருக்கட்டும் மம்மி, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன் எனக்கு வேலை இந்த மாதிரிலாம் தான் சுத்தமும் பிடிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கிளீனா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் முக்கியமா நியூ இயர், நியூ டே, நியூ மந்த், நியூ ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டா கிளீனா இருந்தா தான் எனக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கடகடன்னு போயிட்டு அதை கிளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. ஸ்டே டியூன்ட் கைஸ். இங்க வந்துட்டு முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்காக வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இடமே இல்லை, அதனால நாங்கள் வந்துட்டு வெளியிலே வச்சுட்டு படுத்துட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ முன்னாடி நாள் நல்லா ஹெவியாக சாப்பிட்டனால மார்னிங் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் சாப்பிடல. ஸோ எம்டி ஸ்டமக்காக இருக்க வேண்டான்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த அத்திப்பழம் ஜூஸ் வந்துட்டு பண்ணியிருந்தாரு, ஃபிக் ஜூஸ். ஸோ அதான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் என் கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபுல் பாத்திரம் இருக்கு. இது எல்லாமே வந்து நேற்று ஈவினிங்க்கு மேலே விழுந்து பாத்திரம் தான். என் கிச்சன் வந்து நைட்டு க்ளீன் பண்ணல. நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால அப்படியே நான் விட்டுட்டு படுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அண்ட் இந்த ரெட் பாக்ஸில் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் கேப்சிகம், கொஞ்சம் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீனி வச்சிருக்கேன், லெமன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் செஞ்சேன் இல்லைங்களா. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மீந்து இருந்தது. அதில் தான் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரைஸ் வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமா ஒரு 4 to 5 வந்துட்டு மிளகு சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வந்துட்டு எண்ணெயில பொரியட்டும். அதுக்கப்புறமா இதுல 2 பச்சை மிளகாய் கீனி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்து அது நல்லா வெடிச்சதும் இதுல வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்லாம் ஆக வேண்டாம், ஒரு பிங்க் கலர்ல சாஃப்டா நம்மளுக்கு வந்துட்டு குக் ஆனாலே போதும். அண்ட் இதுலயே நான் வந்துட்டு கொஞ்சமா இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிறேன்.
அண்ட் ஹாலில் என்ன நிலவரம்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம்னா நினச்சிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆஸ் யூஷுவல் தான் நம்ம வந்துட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். தென் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் ஆகட்டும், பிரியாணி ஆகட்டும், இதை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்துட்டு 40% குக் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள், தென் வெறும் மிளகாத்தூள், தென் கொஞ்சம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் இதுலேயே நான் வந்துட்டு கரம் மசாலா பொடியும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எதுவுமே நான் வந்துட்டு அரைக்கல, வீட்டில் எல்லாமே கடையில் வாங்கினது தான். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் சேர்த்துக்கும் போது டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் 1:2 ரேஷியோவில் வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ இப்போ கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு தண்ணி நல்லா அந்த ரைஸ் சோக் பண்ணுற அளவுக்கு வேக விட்டுருவேன். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்க்கும் போது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துட்டு அந்த வெஜிடபிள் ரைஸில் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா ஒரு குக்கரோட மூடி நம்ம போட்டு குக்கரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல் சிம்ல இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இங்கே வந்துட்டு ரைத்தா பண்ணுறதுக்காக கொஞ்சமாக குக்கும்பர், கேரட் அண்ட் ஆனியன் வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு தயிர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்தோடனே நம்மளோட ரைத்தாவும் ரெடி ஆகிடும். அண்ட் இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் கர்டு தான். இது வந்துட்டு பசும்பால் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் தயிர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் வந்துட்டு இங்கே சேர்க்க போகிறேன். அண்ட் என்னோட சோஃபாலாம் வந்துட்டு ஹால்கே வந்துருச்சு. இப்போ தான் வந்துட்டு எனக்கு வீடை பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சாமி கும்பிட போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு முன்னாடி நாளே வந்து நான் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தாரு சாமிக்கு எல்லாமே மாலை கட்டி போடுறதுக்காக. பட் எனக்கு டைம் இல்லை, அதனால வந்துட்டு எப்பவுமே வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் சாமிக்கு வச்சு கும்பிடுவோமோ அதே மாதிரி நான் சிம்பிளாக தான் வந்துட்டு இந்த வாட்டி பூஜை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் நான் டிஷ்ஷஸும் பெருசாக பண்ணலை, ரொம்ப சிம்பிளாகவே சாமி கும்பிட்டுட்டோம். எனக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுனால என்னால் நிறைய டிஷ்ஷஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இந்த நியூ இயர்க்கு பண்ண முடியல. ஸோ சிம்பிளாக பண்ணி நம்மளோட மன நிறைவோட சாமி கும்பிட்டாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:45 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதோ பேச வந்தேன், அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து என்னை இன்டரப்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. சின்னதாக ஏதாவது டிரைவ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 நாளுமே வந்துட்டு ரொம்ப 2 பேருமே கன்சிஸ்டண்டாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அதனால. அண்ட் ஹேம்ஷி வந்துட்டு தூங்கிட்டா. ஸோ அவளுமே வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்தா. அவளும் எங்கள் கூட சேர்ந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ தூங்குறாளின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 வந்து ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் வந்து டிரைவ்க்கே போகிறோம். ஸோ நானுமே வந்துட்டு அவளை எழுப்பிட்டு இருந்தேன், ஒரு 1/2 an hour எழுப்பிட்டு இருந்தேன். குழந்தை பாவம் ரொம்ப டயர்டாக இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5 minutes 10 minutes இருந்தா. ஸோ தூங்க முடிச்சு இப்படி தான் இருக்கா பார்க்க இப்போது. ஸோ அவளையுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஜாலியாக வந்துட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ நானும் ஹிம்ஷி என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு வருவோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப்பில் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் இந்த மாதிரி கிளம்பிட்டோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது, மைண்ட் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதை தான் நாங்கள் வந்துட்டு எவ்ரி டைம் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் ஹேம்ஷிக்கும் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோம். அவளுமே இப்போ வந்துட்டு இங்கே வெளில போனால் அப்படியே ஜாலியாகிடுவா. ஒன்றும் இல்லை, பெருசாக எங்கேயெல்லாம் போக மாட்டோம், கொஞ்சம் லாங்காக டிரைவ் போயிட்டு அங்கேயே எங்கேயாவது வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீ ஷாப், காஃபி ஷாப் இருந்ததுன்னா அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டீ காஃபி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவோம். இதுதான் நாங்கள் வந்துட்டு ஜென்ரலாக பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா கற்பட்டி காஃபி ஷாப் ரொம்பவே ஃபேமஸ். எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்களோட லைட் செட்டிங்ஸே வந்துட்டு அதுக்காகவே போயிட்டு உட்காந்து டீ குடிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தலைவலியாக இருக்குன்ட்டு நான் வந்துட்டு டீ சொல்லியிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்டும் ஹேம்ஷி 2 பேருமே வந்துட்டு நாங்களும் டீயே குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதையே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அன்றைக்கிட்டு பார்த்து பிஸ்கெட்ஸ் தீர்ந்து போச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு சிம்பிளாக டீ குடிச்சு இந்த டேவை நாங்கள் இப்படி தான் எண்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care.